Hello students, இந்த வீடியோவில் வந்து preparation of hydrogen பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக எப்படி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலிசிஸ்னால் என்னென்ன ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லோவர் கிளாஸில். அதாவது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் ஆனோடு கேத்தோடு அப்படிங்கக்கூடிய ரெண்டு மெட்டல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கக்கூடிய ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பியூரிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இந்த ப்ராசஸை வச்சு தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் எவ்வளோ பியூர் ஹைட்ரஜன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து 99.9% ஆஃப் பியூர் ஹைட்ரஜன் இஸ் அப்டைன். இதில் வந்து வாட்டரை எடுத்துகிட்டு எலக்ட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த வாட்டரில் வந்து கொஞ்சமாக ஆசிட் ஆர் ஆல்கலியை வந்து சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அது கூட வந்து அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் நிக்கல் ஆனோட் அயன் கேத்தோடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த ப்ராசஸில் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸை வந்து எக்கனாமிக்கலாக லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. இது ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் ஏற்றது. ஓகே, ஆனால் பெரிய அளவில் நிறைய ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் ஏற்றது கிடையாது. இப்போது இதில் ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனோடில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். OH மைனஸ் 2OH மைனஸ் 2 hydroxyl ions are converted into water and oxygen is liberated at anode. ஆனோடில் என்ன ஆகுது? ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆகுது அண்ட் 1 mole ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் 2 electrons ஆர் ரிலீஸ்ட். இப்போ இங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய தட் 2 electrons ஆர் டேக்கன் பை வாட்டர் மாலிக்யூல். ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே நடக்குது? கேத்தோடில் நடக்கும்போது இட் ஃபார்ம்ஸ் 2OH மைனஸ் அண்ட் H2. ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி எழுதுவோம்? H2O gives H2 plus 1/2 O2. வாட்டர் மாலிக்யூல் வந்து H2 plus 1/2 O2வாக டீகம்போஸ் ஆகிறது தான் இந்த ஓவரால் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா H2 அப்படிங்கக்கூடிய புரோட்டியம் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கும். அடுத்தது லெபார்டரி ப்ரிப்பரேஷன். இது லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? லேபில் வந்து ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸை வந்து டைல்யூட் ஆசிட்ஸோட ட்ரீட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிங்கை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஜிங்க் குளோரைட் ஃபார்ம் ஆகிட்டு ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். இப்போது அங்கே அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்காங்க? ஜிங்க் மெட்டலை வந்து இங்கே எடுத்திருக்காங்க அண்ட் HCl வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடு இங்கே எடுத்திருக்காங்க. இப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கம்பைண்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் H2 கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுமா? ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும்போது இந்த இடத்துல இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க டியூப் வழியாக இங்கே வந்து இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து சேவ் பண்ணப்படும். ஓகேவா? இந்த மெத்தட் மூலமாக லேபில் வந்து நம்மளால் ஹைட்ரஜன் கேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்த மெத்தட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதிக அளவில் வந்து ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த லார்ஜ் ஸ்கேல் ஹைட்ரஜனில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டீம் ரீஃபார்மிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸை எடுத்து ஸ்டீம் பாஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹை டெம்பரேச்சர் ஸ்டீமை பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் ஆனால் மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்மில் வந்து CH4. இந்த மீத்தேனை எடுத்து ஸ்டீமோட மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நிக்கல் கேட்டலிஸ்ட் மேலே பாஸ் பண்ணுவாங்க. இதனுடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 800 to 900 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 35 atmospheric pressure. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 35 atmospheric pressure. அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் CH4 கம்பைன் வித் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட். In another process, steam is passed over a red hot coke to produce carbon monoxide and hydrogen. இதிலே வந்து இந்த ஸ்டீமை வந்து கோக்கில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, கோக்குங்கிறது என்னது? தட் ஆல்சோ கார்பன். ஓகே,
அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் நமக்கு கிடைக்கும். இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் வாட்டர் கேஸ்? CO + H2. அதை வந்து வாட்டர் கேஸ் இல்லைனா சின் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின் கேஸ்னால் என்னது? சிந்தட்டிக் கேஸ். ஓகே, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த சின் கேஸ் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெத்தனால் அண்ட் சிம்பிள் ஹைட்ரோ கார்பன்ஸ் இதெல்லாம் வந்து சின் கேஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். C + H2O gives at 1000 degrees Celsius it gives CO + H2O. Conversion of carbon monoxide in water gas to carbon dioxide. Carbon monoxide of the water gas can be converted into carbon dioxide by mixing the gas mixture with more steam at 400 degrees Celsius and passed over a shift converter containing iron or copper catalyst. This reaction is called as water gas shift reaction. அதாவது வந்து கார்பன் மோனாக்சைடு அண்டு வாட்டர் இந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேசியஸ் மிக்சரை வந்து 400 டிகிரி செல்சியஸில் உள்ள ஒரு ஸ்டீமில் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஸ்டீம் எதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட் கன்வெர்ட்டரில் பாஸ் பண்ணுறோம். அந்த ஷிஃப்ட் கன்வெர்ட்டரில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அயன் இல்லைனா காப்பரை வந்து கேட்டலிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் என்னென்னு சொல்கிறாங்க? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனுடைய எண்டிங்கில் வந்து நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். CO கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வாட்டர். வாட் வில் பி ஃபார்ம்ட்? இட் ஃபார்ம்ஸ் it takes that oxygen from water to form CO2 and hydrogen gas is liberated. The CO2 formed in the above process is absorbed in a solution of potassium carbonate. அந்த இதில் இந்த மேலே ஒரு ரியாக்ஷன் பார்த்தோமா, அதில் ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடை வந்து பொட்டாசியம் கார்பனேட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எதுக்காக அதை அப்சர்வ் பண்ணிக்குது? நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் வேணும். அதனால் அதில் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பொட்டாசியம் கார்பனேட்டோட அதை ட்ரீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? CO2 + K2CO3 + H2O. அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? பொட்டாசியம் பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். KHCO3. நெக்ஸ்ட்டு டியூட்ரியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹெவி வாட்டர் எடுத்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணால் டியூட்ரியம் வந்து நமக்கு கிடைக்கும். அங்கே வந்து நார்மல் வாட்டர் எடுத்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் புரோட்டியம் கிடைக்குதுன்னு பார்த்தோமா. இங்கே டியூட்ரியமுக்கு வந்து ஹெவி வாட்டர் எடுத்து ஹைட்ரலைஸ் பண்ணால் கிடைக்கும், எலக்ட்ராலிசிஸ் பண்ணால் கிடைக்கும். நார்மல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டருடைய பர்சன்டேஜ் வந்து 1.6 × 10⁻⁴ அளவுக்கு இருக்கும். The dissociation of protium water is more than heavy water. Heavy water விட நார்மல் வாட்டருடைய டிசோசியேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். Therefore, when water is electrolyzed, hydrogen is liberated much faster than D2. அப்போ வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா D2ஓட லிபரேஷனை விட ஹைட்ரஜனுடைய லிபரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். The electrolysis is continued until the resulting solution becomes enriched in heavy water. அப்போ இந்த எலக்ட்ராலிசிஸ் எது வரைக்கும் நடக்கும்? அந்த ஹெவி வாட்டருடைய கண்டென்ட்டு அதிகமாகிற வரைக்கும். அதாவது அந்த நார்மல் வாட்டருடைய கண்டென்ட் ஃபுல்லாக குறைஞ்சு அந்த H2O கம்ப்ளீட்டாக லிபரேட் ஆகி வெளியே போய் ஹெவி வாட்டருடைய கண்டென்ட் அதிகமாகிற வரைக்கும் இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்தர் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் த ஹெவி வாட்டர் கிவ்ஸ் டியூட்ரியம். அப்போது ஒரு கட்டத்தில் எல்லா புரோட்டியமும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா டியூட்ரியம் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு என்ன வேணும்? நார்மல் அந்த ஹெவி வாட்டர் மட்டும் இருக்கிற கண்டிஷன் வரும். அப்போ அந்த ஹெவி வாட்டரை நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணோன்னா நமக்கு டியூட்ரியம் கிடைக்கும். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2D2O gives electrolysis 2D2 + O2. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைட்டியம். ட்ரைட்டியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ட்ரைட்டியம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான அளவு தான் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிது. ஓகே, அது வந்து ஒரு ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் கிடைக்கிது. அதனால் இதை ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி அப்படின்னா லித்தியம் நியூக்ளியஸை வந்து ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸ்னால் பம்பார்ட் பண்ணுறோம். பம்பார்டிங் அப்படின்னா மோத வைக்கிறோம். லித்தியம் ஆட்டத்துடைய நியூக்ளியஸை ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸால் மோத வைக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அப்போ வந்து நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ட்ரைட்டியம் வந்து ஃபார்ம் ஆகுது.
அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3Li6 + 0N1 gives 2He4 + 1T3. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கே வந்து ஐசோடோப்ஸாகவே எழுதியிருப்பாங்க இந்த ரியாக்ஷன். இது வந்து நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை, இட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்ஷன். இங்கே என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லித்தியம் ஐசோடோப் எடுத்திருக்காங்க 3Li6. இதை வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறாங்க. இந்த 0N1 அப்படிங்கிறது என்னது? நியூட்ரான், ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான். அதை வச்சு மோத வைக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? 1T3, அதாவது ட்ரைட்டியம் வந்து ஃபார்ம் ஆகுது. கூடவே 2He4 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த 2He4 என்னன்னு சொல்லுவாங்க? இந்த ஹீலியத்தை வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரும் மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பரும் போத் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் சைடு சேமாக பேலன்ஸ் ஆகியிருக்கணும். இங்கே ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 0 இருக்குது. 3 + 0 எவ்வளவு? 3. அப்போ ப்ராடக்ட் சைடு எவ்வளோ இருக்கணும்? 3 வந்து இருக்கணும். ஹியர் 2, இங்கே 1. ஸோ 2 + 1 3. அதே மாதிரி மேலே மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 + 1 7. இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 3 7. பேலன்ஸ் ஆகியிருக்கா? ஓகே. இந்த நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் ரியாக்ஷன் மூலமாக ட்ரைட்டியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.